நிலத்திற்காகவும் நீருக்காகவும் உடைமைக்காகவும் உரிமைக்காகவும் முன்னின்று போராடிய ஒரு மாவீரர், மக்களின் குரலாகவும் உழவர்களின் உரிமை குரலாகவும் சட்டமன்றத்திலே முழங்கிய ஒரு மாவீரன், எந்தவித அச்சுறுத்தலுக்கும் எந்தவித மிரட்டலுக்கும் அடிபணியாமல் எளிய மக்களுக்காக களம் கண்டு சாலையிலே இறங்கி போராடிய ஒரு மாவீரர், என்று உழவர்களுக்கெல்லாம் இன்னல் ஏற்படுகிறதோ அன்றெல்லாம் முன்வந்திருக்கக்கூடிய ஒரு மாவீரர் திரு NS பழனிசாமி அவர்கள். அவர் விட்டு சென்ற அந்த பணியினை ஏர்முனை அணி சார்பாக கண்டிப்பாக இளைஞர் நாங்கள் அவர் வழியிலேயே அவர் பாதையிலேயே துணிவுடனும் திறமையுடனும் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்று தமிழகமே இளைஞர்களுக்காக பெரும் வழி ஏற்படுத்தி இருக்கிறது. அதுபோல நம்ம அமைப்புமே இளைஞர்களுக்கான ஒரு பெரும் வழியை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக நம் தலைவர்களை சொல்லிட்டு அனைவரும் பேசியது போல நம்மளுடைய உரிமை போராட்டமான அந்த கல் போராட்டத்தில் பார்த்தோம்னா, புதிதாக ஏற்பட்டிருக்கூடிய இந்த அரசானது ஒரு தவறான போதைப் பொருள் ஒழிப்பு என்று தவறான நடவடிக்கைகளை கல் விவசாயிகளை மிரட்டுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது விவசாயிகள் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லை உரிமையாக இறக்குகிறார்கள், விற்கிறார்கள், வருமானத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் மட்டுமே தொடர்ந்து தென்னை விவசாயிகளை வஞ்சித்து வந்து கொண்டிருக்கிறது அரசாங்கங்கள். இது போதைப் பொருள் கிடையாது, இது உணவுப் பொருள், இது உழவர்கள் உரிமை பொருள், சுதேசிய பொருள். ஆக இதை தவறாக ஒரு கருத்து ஏற்பட்டு போதைப் பொருள் நடவடிக்கை இதையும் கூட செய்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அரசு இந்த நடவடிக்கையை கைவிடவில்லை என்றால் பெரும் பறையுடன் அரசுக்கு ஒரு நம்ம கோரிக்கையை வைப்போம். அதை ஏற்கவில்லை என்றால் பெரும் போராட்டத்தை நாம் எல்லாம் சந்திக்க தயாராக வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.